அதாவது இந்த மாதிரி சென்டிமெண்ட்டான விஷயங்களே பேசிட்டு, உண்மையான மக்கள் பிரச்சனைகள் என்ன இஷ்யூஸ் என்ன? இப்ப மாணவர்கள் கார்ப்பரேட்ன்றாரு, அதுன்றாரு. தமிழகம் முழுக்க 38 மாணவர்கள் கார்ப்பரேட் இல்ல, இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவர் கம்யூனிஸ்ட் தோழர் பேசுனது சொல்றேன். 38 மாவட்டங்கள்ல 180 அரசு கலைக் கல்லூரிகள் இருக்கு. அரசு கலை அறிவியல் கல்லூரிகள். அதுல 96 கல்லூரிகள்ல முதல்வர்களே இல்ல, பிரின்சிபல்ஸே கிடையாது. காரணம் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. போஸ்ட் இல்ல, இல்ல, அவரை இல்ல. வந்து அவரை நான் குறுக்கிடவே இல்ல. இது நியாயமா கல்வி நிதி கொடுக்கல. நீங்க நியாயமா சொல்லுங்க. இல்ல 180 கலை அறிவியல் கல்லூரிகள்ல 96 கலை அறிவியல் கல்லூரியில முதல்வர்களே கிடையாது. ஒரு ஆண்டாக 60 கல்லூரிகளுக்கு மேல முதல்வர்கள் கிடையாது. மொத்தம் அதுல அண்ணா குறுக்கிடுங்கடா, ஒரு பேசிக் டீசன்சி. இப்போ 10,500 நிரந்தர விரிவுரையாளர்கள் பணி இந்த 180 கல்லூரிகள் இருக்கு. அதுல 9,000 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. அப்ப எவ்வளோ? 1,500 பெர்மனன்ட் டீச்சர்ஸ் தான் வச்சிருக்கீங்க. பார்ட் டைம் டீச்சர்ஸா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நீங்க வந்து ஒப்பேத்திட்டு இருக்கீங்க. இது வந்து உங்களுடைய கணக்கு. இப்போ பள்ளிக்கூடங்கள்னு எடுத்துக்கலாம். இவர் சொன்னார் இல்லையா, பள்ளியில் அவ்வளோ சிறந்திருக்கு, நாங்கள் இவ்வளோ நல்லா பண்ணுறோன்னு. 38 மாவட்டங்களில் 37,000 பள்ளிக்கூடங்களில் 4,500 பள்ளிக்கூடங்களுக்கு முதல்வர்களே கிடையாது. கிட்டத்தட்ட 30,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கு. இப்போ இங்கே என்ன ப்ரெஷர் வருது தெரியுமா? முதல்வர்கள் இல்லாதனால மற்ற டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் அந்த அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறதுனால அவர்கள் எடுக்கக்கூடிய பாடங்களும் எடுக்க முடியாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலுக்காக இவங்க எல்லாருமே போயிடுறாங்க. இப்போது இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் வந்து கல்விக்கு அவ்வளோ பண்ணிட்டோம் கடந்த ஆட்சிகள். இப்போ இவர் சொன்னது இன்னொரு நீட்சி சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போதும் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அந்த 5 ஆண்டுகளில் 59 புதிய கலை அறிவியல் கல்லூரிகள் தமிழகத்தில் திறக்கப்பட்டன. கவர்மெண்ட் காலேஜஸ் 6 புதிய சட்டக்கல்லூரிகள், 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள், 5 புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், 21 புதிய பாலிடெக்னிக் கல்லூரிகள். இதெல்லாம் எங்க நீங்க வந்து குறை சொல்லக்கூடிய, இவர் சொன்னார் இல்லையா, கல்வி ஏழைகளுக்கு படிக்க வேணாம்னு நினைச்சாருன்னு சொன்னார் இல்லையா, அவர் ஆட்சியில இவ்வளோ கல்லூரிகள் துவங்கப்பட்டது தமிழகத்தில், அரசாங்க கல்லூரிகள். சட்டசபையில எங்களுடைய எம்எல்ஏ எம்ஆர் காந்தி அவர்கள் வந்து, ரகுபதி அவர்கள் இப்ப சட்டத்துறை அமைச்சராக இருந்தார், துரைமுருகன் அவர்களுக்கு முன்னாடி இருந்தார். அப்போ கன்னியாகுமரியில ஒரு லா காலேஜ் இல்லைங்க, ஒன்று செட் பண்ணி கொடுங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு, கோரிக்கை வைக்கிறார். அதற்கு ரகுபதி அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, இப்போ எங்ககிட்ட பணம் இல்லை, காலேஜ் எல்லாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவர்கள் வெறும் வாய்ஜாலம் தான். அது பண்ணிட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க. இப்போ எண்ணிக்கை சொல்ல முடியுமா? இருங்க, இறுதியா முடிச்சுறேன். ஃபைனல் கமெண்ட் இருங்க கொஞ்சம். 5 ஆண்டுகள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இவ்வளவு கல்லூரிகள் 5 ஆண்டு தான் 10 ஆண்டுனா வேற டேட்டா. இது 5 ஆண்டுன்றதுனால சேர்க்கல. இந்த 5 ஆண்டுகள் டேட்டா சொல்லிட்டேன். இப்ப அவர் சொல்லுங்க, இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு கல்லூரியும் எவ்வளவு புதிதாக அரசாங்க கல்லூரிகள் துவங்கி இருக்காங்கன்னு அப்ப நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏழை மாணவர்கள் மேல யாருக்கு நலன் இருக்கு.